திருமண மோசடி புகாரில் நடிகரும் பிரபல சமையல் கலைஞருமான மாதம்பட்டி ரங்கராஜிடம் மகளிர் ஆணைய தலைவர் குமாரி 2.5 மணி நேரம் விசாரணை நடத்தினார். மெஹந்தி சர்க்கஸ், பெண் குயின் போன்ற படங்களில் நடித்த ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிவிட்டு ஏமாற்றிவிட்டதாக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் விசாரணைக்கு ஆஜராகுமாறு மகளிர் ஆணையம் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. அதனையடுத்து இருவரும் இன்று சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மகளிர் ஆணைய அலுவலகத்தில் ஆஜரானார்கள். முதலில் இருவரையும் ஒன்றாக வைத்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்டது. பின்னர் ரங்கராஜிடம் மட்டுமே 1.5 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் அக்டோபர் 29ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு மாநில மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அப்படி மாதம்பட்டி ரங்கராஜ் மேல்தான் தவறு என்று நிரூபிக்கப்பட்டால் ஜாய் கிறிசில்டாவை ஏற்றுக்கொள்வாரா மாதம்பட்டி ரங்கராஜ்? அப்படி அவர் ஏற்றுக்கொண்டாலும் அவரின் முதல் மனைவி அதற்கு சம்மதம் தெரிவிப்பாரா? அல்லது குழந்தைக்கு நஷ்டஈடாக பணத்தை கொடுத்து சரி செய்து விடுவாரா மாதம்பட்டி ரங்கராஜ்? என்ன நடக்கும் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும். காபி கடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.